ஹாய். ஸ்கொயரா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை ரெண்டா மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டர் பார்த்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி சென்டர் பார்த்து இப்படி மடக்கி விட்டுக்கணும். ரெண்டு பக்கத்தையும் அதே மாதிரி மடக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தை இப்படி நிமித்திட்டு இப்போ மடக்கணும் பார்த்தீங்களா, இந்த லைனை அப்படியே சென்டர் பார்த்து மடக்கிக்கணும். அடுத்த பகுதியும் அதே மாதிரி இந்த மாதிரி மடக்கிட்டு சென்டர் பார்த்து மடிச்சுக்கணும். இந்த லைன்ஸ் எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த பகுதி இந்த மாதிரி இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. லாஸ்ட் எண்டு வரைக்கும் மடக்கிக்கோங்க. அப்புறம் இந்த பகுதியை இந்த மாதிரி பண்ணிட்டு திருப்பிட்டு அடுத்த பகுதியை எண்டு வரைக்கும் இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இந்த பகுதியை இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா ஒரு பக்கத்தை இந்த மாதிரி கீழே மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை இப்படி மடக்கிக்கோங்க. அவசரம் இல்லாமல் நிதானமாக பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் இப்படி மடக்கிக்கோங்க. அப்புறம் இந்த லைன்ஸ் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா பின் பகுதி இந்த மாதிரி இருக்கட்டும். அப்புறம் இந்த பகுதியை இப்படி மடக்கிக்கோங்க. அப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி ரெண்டா மடக்கிக்கோங்க. இப்போ இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம இப்படி பிடிச்சிட்டு அதில் லைன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த லைன்ஸுக்கு நேர் கரெக்டாக மடக்கிட்டு இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா. அப்புறமா இந்த லைன்ஸை இப்படி பிடிச்சி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணிட்டு இப்போ இந்த பகுதியை உள்ளாடி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க.
2 பக்கமும் ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை நிமித்திக்கலாம். நிமித்திட்டு நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதில் நம்ம இந்த சைடை இப்படி இந்த லைன் வரக்கூடிய பகுதி இப்படி பிடிச்சி விட்டுக்கலாம். 2 பக்கமும் பிடிச்சி விட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இப்போ நம்ம ஒரு லைன் பிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த லைனில் கரெக்டாக அந்த பகுதியிலேருந்து மடக்கி இருக்கணும். 2 பக்கமும் மடக்கி விட்டுக்கணும் அதே மாதிரி. இப்போ இதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிதானம் தேவை, அவசரப்படாமல் பண்ணணும். இப்போ இதுக்கப்புறமா நம்ம மடக்கணும் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி வச்சுட்டு சென்டர் பாயிண்ட் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே மடக்கி விட்டுக்கணும். அதே தான் அடுத்த பக்கமும் பண்ணிக்கணும். இப்போ இதை நிமித்திக்கலாம். நிமித்திட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன்ல அந்த ஸ்டெப்பை நம்ம வந்து மடக்கி எடுத்துக்கணும். நமக்கு அது சுருக்கு இருக்கிறனால ஈஸியாக வரும். இப்போ நம்ம இந்த பகுதியை இனி என்ன பண்ணணும்னா, இந்த கீழ் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழ் பகுதியை இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கணும். இப்படி ஃப்ளாட் பண்ணதுக்கு பிறகு இந்த மேல் பகுதியை இப்படி ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும். நமக்கு ஃபாக்ஸோட அந்த காதுக்காக தான் இப்படி.
அதாவது அதில் ஒன்றுமே இல்லை. அந்த எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வரும், அதை மட்டும் பிடிச்சு விட்டுட்டு உள்ளாடி அமுக்கி விட்றது தான். இப்போ பாருங்கள் திரும்ப. இப்போ எக்ஸ்ட்ரா சுருக்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கணும், அவ்வளோதான். இந்த பின்னாடி மடங்கி இருக்கிற பகுதி மேலே பார்த்து வரணும். அது சுருக்கு இருக்கக்கூடாது, அந்த சுருக்கம் மேலே பார்த்து நிமித்து விட்டுக்கணும். அதுங்களா காதுக்கான ஸ்பேஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பின்னாடி பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். பார்த்தீங்களா? நமக்கு பின்னாடி காது ரெடி. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த நம்ம ஒரு லைன் மடித்தோம் பார்த்தீங்களா, அந்த பகுதி இப்படி எண்டு வரைக்கும் இப்படி மடிச்சுக்கணும். இதே மாதிரி அடுத்த பக்கமும் மடிச்சுக்கணும். பார்த்தீங்களா, நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்டு. இப்போ பேக்குக்கு இந்த பகுதி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். இப்போ நமக்கு இந்த பேப்பரை பிடிக்கும்போது கூட பேப்பருமே ரெண்டுமே நமக்கு வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். பார்த்தீங்களா, நம்ம பிடிக்கும்போது நமக்கு சேமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கணும். இனி என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஓரங்களை இந்த மாதிரி உள்ளாடி தள்ளி இப்படி மடக்கி விட்டுட்டு இந்த பகுதியை உள்ளாடி விட்டுக்கலாம்.
இப்படி மடக்கி உள்ளாடி விடும்போது நமக்கு இது கால் மாதிரி வரும். அப்புறமா இந்த பகுதி பேப்பரை நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி மடக்கிக்கணும். திருப்பிக்கிட்டு இந்த பகுதியை இப்படி மடக்கி விட்டுக்கணும். இப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த வாலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போர்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பகுதியை மட்டும் கரெக்டாக மடக்கி விட்டுக்கலாம். 2 பக்கமும் அதே பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பேசிக் இருக்குது ஃபாக்ஸோட. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம தாத்து விட்டோன்னா இப்போது இதில் என்ன ஒரு முடியுது பார்த்திங்களா, இது வரைக்கும் மடக்கி விட்டுக்கலாம் மேலே பார்த்து. பார்த்திங்களா, இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். அப்புறமா இந்த பகுதியை இப்படி மேலே பார்த்து மடக்கிக்கலாம். அப்புறம் இந்த வாய்ப்பகுதி இந்த மாதிரி சென்டரில் கொண்டு வரலாம். இப்போ இந்த பேப்பர் இப்படி கீழே பார்த்து நிமிர்த்தி வச்சுக்கலாம். அந்த பகுதி இப்படி கீழே தாத்து விட்டுட்டு அப்போ நமக்கு ஃபாக்ஸோட வாய்ப்பகுதி அந்த வாய்ப்பகுதி மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த மொனை பகுதியை மட்டும் லைட்டாக மேலே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. மூக்கு பகுதியை மட்டும் கரெக்டாக மடக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்களா, இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே லைட்டாக நமக்கு அந்த ஃபாக்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறமா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இதோட காது இந்த மாதிரி மடக்கிட்டு மேலே பார்த்து இப்படி மடக்கி விட்டுக்கலாம். அடுத்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கலாம்.
நம்ம ஃபாக்ஸோட காதும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த சைடு இப்படி லைட்டாக மடக்கி விட்டுக்கலாம். இந்த பக்கத்துலேயும் லைட்டாக கொஞ்சம் மடக்கி விட்டுக்கலாம். அப்புறம் அந்த காதோட முனைப்பகுதியை லைட்டாக இப்படி வளைச்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த காது பகுதி இப்படி ஒடுக்கிக்கலாம். இப்படி லைட்டாக ஒரு மடக்கிக்குவோங்க. அப்போ நமக்கு ஃபாக்ஸோட காது இந்த ஒரிஜினாலிட்டி நல்லா ஃபீல் ஆகும். அப்புறம் வாலுக்கு அப்புறம் பின்னாடி பக்கத்தில் இதை இப்படி திருப்பி வாலை ஃப்ரண்டில் வைக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இந்த பகுதியை லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. இந்த பகுதியும் கொஞ்சம் கூட குறுக்கிக்கலாம். இப்போது இந்த பகுதி நம்ம கொஞ்சம் இது பண்ணியாச்சு. அடுத்தது இந்த முக்கு பகுதியை லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க, மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அதை இப்படி நிமித்திட்டு இங்கே உள்ளாடி மடக்கி விட்டுட்டு இப்படி பண்ணிக்கலாம். அடுத்த வால் பகுதியிலையும் கொஞ்சம் வளைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம சிம்பிளாக ஒரு பேப்பரில் ஒரு ஃபாக்ஸை ரெடி பண்ண முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் வீட்டில் உள்ளவங்கள செய்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப நிதானம் வேணும். நம்ம நிதானமாக தான் ஒன் பை ஒன்னாக இது பண்ண முடியும். இவ்வளோ நேரம் பார்த்து அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.